இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. 5 மணிங்கிற டைமில் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாசல் தெளித்து கோலம் போட்டேன். இன்றைக்கி ஒரு மயில் கோலம் போடலாம் அப்படின்ட்டு தான் போட்டிருந்தேங்க. 5 மணிக்கு கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது 7 மணி ஆகிப்போச்சு. அவ்வளோ நேரம் எடுத்துருச்சு இந்த கோலம் போடுறதுக்கு. கோலம் போட்டு முடிச்சோன்னே ஜிம்மி என்ன நினச்சுன்னே தெரில, கோலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷம் படுத்துருச்சு. குட்டீஸ் 2 பேரும் எழுந்திரிச்சு வந்து பார்த்துட்டு கோலம் சூப்பராக இருக்குமா, ஹாப்பி நியூ இயர் எழுதிருமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எழுதினேன். இன்றைக்கி காலையில் இட்லி தோசை சாப்பிட்டதுக்கப்புறமா மதியம் எப்பவும் போல் மட்டன் பிரியாணி விறகடுப்பில் செஞ்சேங்க. நியூ இயர்க்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் என்ன நினைப்பேன்னா, எப்போவுமே காலையில் குட்டீஸில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ கொஞ்சம் நம்மளும் டென்ஷன் ஆகாமல் அவங்கள திட்டாமல் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அதே மாதிரி குட்டீஸு பிறந்ததுக்கப்புறமா நம்மளை கேர் பண்ணுறதே சுத்தமாக மறந்து போச்சு. காலையில் எந்திரிக்கிறது ரொட்டீன் லைஃபாக இருக்குது. நமக்கு எப்போவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். நமக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம ஹெல்த்தி ஃபுட் எடுக்கிறது, நேரம் கிடைக்கிற டைமில் ரிலாக்ஸாக வெளியில் போயிட்டு வருது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, அந்த மாதிரி பண்ணணும்.